போற இடத்துல எல்லாம் ஸ்டாலின மக்கள் அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு மீட்டிங்ல பேசுறாரு ஸ்டாலின். அவருக்கு காது சரியா கேட்கல. கூட்டத்தில இருந்து எவனோ டோப்பா டோப்பான்னு கத்திருக்கான். இவருக்கு அப்பா அப்பான்னு கேட்டிருக்கு. கூட்டிட்டு வந்தவங்க தான் கூவுறாங்கன்னா கூட இருக்கிறவங்களுக்கு எங்க போச்சு அறிவு? சேகர் பாபு சொல்றாரு, நாங்க தமிழ்நாட்டையே ஸ்டாலின் அப்பான்னு கூப்பிட வைப்போம், அழைக்க வைப்போம். எங்க ஒரு வாட்டி சொல்லி பாருங்க. அப்பாலே போ சாத்தானே, அப்பா அண்ணா ஸ்டாலின் ரெண்டும் ஒரே மாதிரி தான் கேட்கும். இவங்க எல்லாம் தெரிஞ்சு பேசுறாங்களா தெரியாம பேசுறாங்களான்னு தெரியல. இவர் இதே மாதிரி நான் தான் அப்பா, நான் தான் உங்க அப்பான்னு சொல்லிக்கிட்டு திரிஞ்சாருன்னு வச்சுக்கோங்க. நீங்க எல்லாம் ஒரு படத்துல கவுண்டமணி சார் காமெடி பார்த்திருப்பீங்க. அவங்க அப்பா போட்டோ முன்னாடி கண்ணு தெரியாம நின்னு கண்டபடி திட்டிக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருப்பாரு. அதே மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் மொத்தமா டே தகப்பா இதெல்லாம் உனக்கே நியாயமானு காரி காரி துப்புவாங்க. துண்டு சீட்டு முதல்வருக்கு நான் ஒரு துண்டு செய்தி சொல்ல விரும்புறேன். கரெக்டா இல்லையான்னு நீங்க சொல்லுங்கம்மா. இந்த உலகத்துக்கு ஒரே ஒரு தந்தை, தந்தை பெரியார், ஒரே ஒரு அண்ணா அறிஞர் அண்ணா, ஒரே ஒரு தாத்தா காந்தி தாத்தா, ஒரே ஒரு மாமா நேரு மாமா, ஒரே ஒரு தெய்வம் இதய தெய்வம் புரட்சி தலைவர், ஒரே ஒரு அம்மா எங்க இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா. இவங்க எல்லாம் தானா வாய் விட்டு எங்க கையில வந்து வசமா மாட்டிப்பாங்க. எங்க அம்மா ஒன்னும் தமிழ்நாட்டு மக்கள் சும்மாவே அம்மானு கூப்பிடல. தாய் போல தமிழ்நாட்டு மக்களை பார்த்துக்கிட்டு நல்லாட்சி கொடுத்து அம்மான்ற பட்டம் வாங்கினாங்க எங்க அம்மா. கருணையோடும் கண்டிப்போடும் வீரத்தோடும் அதிகாரத்தோடும் ஆட்சி செஞ்சு மக்களுக்கு நல்லாட்சி கொடுத்தவங்க எங்க அம்மா. எங்க அம்மா பத்தி பேசுறதுக்கு திமுகவுக்கு என்ன அருகதை இருக்கு? அம்மாவையும் ஸ்டாலினையும் ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? முல்லை பெரியார் நீர்மட்டத்தை உயர்த்தி மதுரை மக்களுக்கு அம்மா ஆனாங்க எங்க தலைவி. பச்சை குழந்தைங்க குடிக்கிற பால் விலை ஏத்தின ஸ்டாலின் அல்ல அப்பாவாக முடியுமா? காவேரி பிரச்சனையில போராடி 205 டிஎம்சி தமிழக மக்களுக்கு தண்ணீர் கொண்டு வந்து தமிழக மக்களுக்கு அம்மா ஆனாங்க எங்க தலைவி. இன்னைக்கு நாங்க கட்டி காத்த தமிழகத்துல கஞ்சாயையும் கள்ளச்சாராயத்தையும் வளர்க்கிற ஸ்டாலின் அல்ல அப்பாவாக முடியுமா? பெண்களுக்கு அனைத்து மகளிர் போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வந்து அம்மா ஆனாங்க எங்க தலைவி. இன்னைக்கு பெண்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற பெண் போலீஸ்க்கே பாதுகாப்பு இல்லாத அளவுக்கு ஆட்சி பண்ற ஸ்டாலின் அல்ல அப்பா ஆயிட முடியுமா? பொண்ணை தொட்ட அவன் சாரோ மோரோ எவனா இருந்தாலும் டார் ஆயிடுவான்னு பயமுறுத்தி ஆட்சி செஞ்சாங்க எங்க அம்மா எங்க தலைவி. இன்னைக்கு கட்சிக்காரனை காப்பாத்த பாதிக்கப்பட்ட பொண்ணு கொடுத்த எஃப்ஐஆர் லீக் பண்ற காவல்துறையை கையில வச்சிருக்கிற ஸ்டாலின் அல்ல அப்பாவாயிட முடியுமா? தமிழ்நாட்டுக்குள்ள நீட்ட முடிஞ்ச வரைக்கும் வரவிடாம பாதுகாத்த எங்க அம்மா அம்மா ஆனாங்க எங்க தலைவி. நீட்ட கொண்டு வந்து பிஞ்சு உயிர்களை பலி வாங்கின காங்கிரஸ் கூட கை குலுக்கிற ஸ்டாலின் அல்ல அப்பாவாக முடியுமா? ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு உயர்த்தி கொடுத்து அண்ணன் தனபால் அவர்களுக்கு உச்சகட்ட பதவியான சபாநாயகர் பதவி கொடுத்து அழகு பார்த்து சமூக நீதி கடையாளமா வாழ்ந்து அம்மானவங்க எங்க தலைவி. வேங்கை வயல் விவகாரத்துல அசிங்கப்பட்ட ஸ்டாலின் அல்ல அப்பாவாக முடியுமா? இப்படி திமுக பத்தி பேசணும்னா 1000 அசிங்கங்கள் இருக்கு. ஆனா மேடை நாகரிகம் கருதி இத்தோட விட்டுடுறேன். எனக்கு ஒரு டவுட் விஜயகுமார் அண்ணன், தமிழர்கள் தானே அப்பா அப்பான்னு கூப்பிடுவாங்க. அப்பான்னு தமிழனை தானே கூப்பிடணும். ஸ்டாலினை கூப்பிட்டா நைனான் தானே கூப்பிடணும். நைனா நைனான் தானே கூப்பிடணும்.
சீட் இல்லாம இவரால பேச முடியாது. ஆனா சமீபத்துல ஒரு மீட்டிங்ல பேரு பெத்த பேரு தாக நீல்லேதுன்னு தெலுங்குலயே மாట్లాடுறாரு. இன்னும் எத்தனை நாளைக்கு தமிழும் வேஷம் போட போறாரு? எம்ஜிஆர் நம்ம புரட்சி தலைவர், நம்ம சிங்க தலைவர் இலங்கையில பிறந்தாரு. ஆனா அவரோட கடைசி மூச்சு வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்காக வாழ்ந்தாரு. அவங்க பிறப்ப மறக்கல. எங்க அம்மா கர்நாடகால பிறந்தாங்க. ஆனா இருந்தாலும் மறைஞ்சாலும் அம்மான்னு கூப்பிடுற அளவுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை செஞ்சு வாழ்ந்தாங்க. அம்மா என்னைக்குமே அவங்க பிறப்ப மறக்கல. நானும் திருப்பதியில தான் பிறந்தேன், அண்ணனும் தெலுங்குல தான் பிறந்தாங்க. எல்லாரும் மனவாடுன்னு சொல்றாங்க. வந்த உடனே நாங்க மறக்கல. ஆனா தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவே இறுதி மூச்சு வரைக்கும் வேலை பார்ப்போம். எதுக்கு இந்த வேண்டாத தமிழ் வேஷம் இவங்க போடுறாங்க? அம்மா இல்லாத நேரம் பார்த்து புலி வேஷம் போட்டுக்கிட்டு வெளியில வர எலிகளுக்கெல்லாம் நான் ஒண்ணு சொல்ல விரும்பப்படுறேன். தமிழ்நாட்டுல நீங்க அரசியல் பண்ணணும்